ரயில்வே ஸ்டேஷன் பிரிட்ஜில் ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு. இதில் கமலஹாசன் சார் நல்லா ஸ்டெடியாக ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு. ஒரு ஸ்பிரிச்சுவலாக இருக்கிற மனுஷன் வயலன்ஸில் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரெடியாக இருக்காரு கமலஹாசன் சார். அந்த ஷாட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு துணி தெரியுது. இது அவரோட துணியா இல்லை அவர் துணி ஏதாவது எடுத்து போடாரான்னு தெரியல. இந்த ட்ரெய்லரில் இன்னொரு ஷாட் பார்த்தீங்கன்னா 2 பேர் சேர்ந்து ஒன்று பண்ணுறாங்க. புதைக்கிறாங்களா எரிக்கிறாங்களான்னு தெரியல. இந்த சீனுக்கு முன்னாடியே கமலஹாசன் சார் ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிருக்கலாம். அதில் எஸ்டிஆர் இவரை காப்பாற்றிருக்கலாம். அந்த சீனுக்கு அப்புறம் தான் இந்த சீன் வருது. ட்ரெய்லர் ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டைலாக்ஸ் இருக்கும். உன் தலையிலத்தையும் என் தலையிலத்தையும் ஒன்றா எழுதி வச்சிட்டா நீ அதை மாற்ற முடியாது, அதனால நம்ம 2 பேரும் ஒன்னாவே இருப்போம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு டைலாக் இருக்கும். கமலஹாசன் சார் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்காரு. அந்த பிரச்சனை வந்து சிம்பு காப்பாத்துறாரு. அதனால அந்த பிரச்சனைக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்றாங்க. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் இந்த சீன் வர அதிக சான்சஸ் இருக்கு. இந்த சீன்ல இன்னொரு ஷாட் பாத்தீங்கன்னா எஸ்டிஆர் கழுத்துல பிளாக் கயிறு இருக்கு. இன்னொரு ஃப்ரேம் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருமே வந்து இன்ஜுரி ஆயிருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே காயம் இருக்கு. ஜிங்கிஜா சாங்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர்ட் வரும். அந்த ஃபோர்ட்ல தான் கமலஹாசன் சிம்பு 2 பேரும் ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும். ட்ரெய்லர் ஷாட்ல இன்னொரு ஃப்ரேம் பாத்தீங்கன்னா எஸ்டிஆர் சொல்லுவாரு, இனிமே நான் தான் ரங்கராஜ சக்திவேல் நாயக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் போது அவருக்கு பின்னாடி ஒரு டியூப் லைட் பிளிங்க் ஆகி எரியும். இவர் இந்த டைலாக கையை அசைக்க சொல்லுவாரு. அசிங்கும் போது அந்த டியூப் லைட் பிளிங்க் ஆகி எரியும். அந்த சீனை சூப்பரா வச்சிருக்காங்க.